எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கடின உழைப்பு, இப்படியான விஷயங்கள்ல கட்டின ஒரு வீடு. ஒரு ஏழைகளை பார்த்து இவ்வளோ கேலி கிண்டல் பண்ண வருமாங்க? நல்ல மனுஷனுக்கு வருமா? இந்த கிறுக்கு பிடிச்சி சைக்கோத்தனமாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி ஒரு அடுத்தவங்களுடைய வேதனையை ரசிக்கவும் கேலி பண்ணவும் கிண்டல் பண்ணவும் வரும். இது உண்மையாகவே பிறவி குணம். அந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு பிறவி குணம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற குணம் அல்ல, இறக்கப்படுற குணம் அல்ல. அதையெல்லாம் பிஸ்னஸாக இங்கே அன்பு, கருணை, பாசம், பக்தி, பயம், இது எல்லாமே காசை ஆக்கிறதுக்கு சில கூட்டங்கள்லாம் இருக்குது பிஸ்னஸாக. அதில் அந்த புத்தி இருக்கிறவங்க இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிறவி குணம் என்ன தெரியுங்களா? வேதனைப்படுற கஷ்டப்படுறவங்களை பார்த்து நக்கல் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. ஏன்னா எல்லாத்தையும் ஒரேடியாக செய்ய தொடங்கினா கஷ்டம் எங்களுக்கு. அப்போ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுகளை சேர்த்து போட்டு தொடங்கினபடியாக தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இவங்களாம் என்ன சொல்கிறது? அவங்க தெளிவாக அந்த வன்னி விழாக்களை சொல்கிறாங்க. நெல்லில் வந்த காசு, விவசாயத்தில் வந்த காசு, கொஞ்சம் கொஞ்சமாக கல் மணல்னு சேமித்த காசு, அரசாங்கத்திட்ட வாங்கின காசு, இதை வச்சு தான் வீடு கட்டியிருக்கோம். இன்னும் கட்டி முடிக்கல. அதுவும் மேலே மாடி கூட கிடையாது. 3 மாடி கட்டடம். ஏழையினுடைய கண்ணீரை வேதனையை காசாக்கி 3 மாடி கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிற ஸ்ரீலங்கா கல்லனும் குக்கிங் வீடியோ விவசாயம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு பொருளையெல்லாம் சேமித்து வீடு கட்டுறவங்களும் ஒன்றாடா? கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு தந்தது. அது 1 லட்சம் ரூபா காசோட அந்த ஒரு அத்திவார கட்டத்தோட நின்றுட்டுது. இந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணுறா. அதுலேயும் என்ன சொல்கிறது, ஜெயம் ரவியே இந்த ஸ்ரீலங்கா கல்லன் பேசுகிறத பார்த்து காப்பி அடிச்சிட்டான்னு பேசுகிறான்னு இவன் கிறுக்குனா இல்லையாங்க? பண்ணாடையா இல்லையா? அவன் கூமட்டையா இல்லையா? அறவேக்காடா இல்லையா? அப்புறம் அவனை என்ன சொல்கிறது? அப்படி தானே சொல்லி ஆகணும். இவன் கிறுக்குனுங்க. இவன் வீடியோ அதிகமாக நான் பார்க்க மாட்டேன். இவனை எல்லாம் ஃபாலோ பண்ணி 10 பேர் கான்ஃபரன்ஸ் காலில் பேசியிருக்காங்கன்னா அதுக்கு மேலே கூமட்டே கிறுக்குகளாக இருக்க மாட்டேன். ஏம்மா சாமி, உங்களுக்கெல்லாம் ஓசில் ஈஸியாக விபச்சாரம் பண்ணி எப்படி சொல்கிறது, அடுத்த குடியை கெடுக்கிற காசுகளை வர்ற காசை எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸ்ரீலங்கா கல்லனுக்கு. அவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கூமட்டைகளுக்கு இருக்க சைக்குத்தனமாக இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ண முடியும். அது இப்போ நாங்கள் இந்த 1 வருஷம் தொடங்க முதல்ல என்ன செய்தோம் நாங்கள், இந்த வீட்டுக்கு தேவையான அளவு கல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து வைக்கணும். வீடு கட்ட முதலே கிட்டத்தட்ட 1000 கல்லுக்கு கிட்ட அறுத்து வச்சுட்டோம். அதுக்கு பிறகு கல் பறித்து வச்சுருந்தோம் நாங்கள். அடுத்தடுத்த கட்டம் இந்த கல் பறிச்சிருந்தது. அதுக்கு பிறகு மணல், அப்படி எல்லாம் சேர்த்து போட்டு தான் வீடு கட்ட தொடங்கினாங்க. சேமிச்சு வச்சு வீடுனா இப்படி தாங்க கட்டுவாங்க. உண்மையாகவே கஷ்டப்பட்டு வீடு கட்டுறவங்க இப்படி தான் கட்டுவாங்க. எப்படின்னா அஸ்திவாரம் ஒரு தடவை அதுக்கு தேவையான கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சு பல வருஷங்கள் சேமித்து, பணம் சேமிக்கிறது இல்லை, பொருளை வீடு கட்டுறதுக்கு கல்லோ மணலோ செங்கலோ இப்படி என்னென்ன வீடு கட்டுறதுக்கு பொருள் வேணுமோ அதையெல்லாம் ஒவ்வொரு வருஷங்கள் 2 வருஷங்கள் சேமித்து 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 அப்புறம் வீடு கட்டுவாங்க. அப்படி தான் அவங்க கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நெல் இந்த மாதிரி தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சு அதில் வர்ற காசு, யூடியூப்பில் வர்ற காசு அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ அவன் பார்த்துட்டு தானே பேசியிருப்பான். கிறுக்க, பண்ணாடை, அறவேக்காடு, கூமுட்டை, இந்த வீடியோ பார்த்துட்டு தானே பேசியிருப்பான். அதுக்கு பிறகு எங்களோட கடின உழைப்பு, அதோட எங்களோட என்ன சொல்கிறது, தோட்டத்தில் வர வருமானம், நெல்லில் வர வருமானம், அதோட எங்களோட வீடியோ போட்டு வர வருமானம், எல்லாத்தையும் சேர்த்து கட்டின ஒரு வீடு. இவ்வளோ காசு வருது இல்லைங்க யூடியூப்பில். எக்கச்சக்கமாக 3 மாடி வீடு கட்டுற அளவுக்கு வருது இல்லை. அதில் வேற ஒரு சொகுசாக ஒரு பெரிய கார் ட்ராவல்ஸாக வச்சுருக்கிறான். சொந்தமாக கார் வச்சுருக்கான்ல, வீட்டில் கொண்டு இறக்கி விட தெரிஞ்சுதா அவனுக்கு? இவன் உண்மையாகவே மனசாட்சிக்கு ஏழைகளுக்கு இறக்கப்படுற குணம் இருக்குதா அவனுக்கு? இவனை விட கடவுள் தூதுவன்னு வேற அந்த அம்மாவே சொல்லுது. அந்த அம்மாவை பஸ்ஸில் வச்சு தாட்டி விட்றான். ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க, சொந்தமாக பெரிய வண்டி வச்சுருக்கான். அந்த அம்மானால் உட்கார முடியல, முதுகு வலிக்குது, கழுத்து சாஞ்சா அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். படுக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ட்ராவல்ஸ் வண்டி இருக்குல்ல. அந்த வண்டியில் டீசல் அடித்தோ பெட்ரோல் அடித்தோ தாட்டி விடலாம் இல்லை. இவ்வளோதான் இவன் யூடியூப்பில் இவ்வளோ காசு வருது இல்லை. 3 வீடியோ அந்த அம்மா போட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் சம்பாரிச்சிருந்துருப்பான். அதிகபட்சம் 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிருப்பான்ல. இவ்வளோ காசு வருது இல்லை. ஒரு 20,000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சு தாட்டி விட்டு வீட்டில் ஒன்று இறக்கி விட்டுருக்கலாம்ல. இவன் போக வேண்டாம். யாரோ ஒருத்தர் டிரைவர் தாட்டி விட்டு கூட யாரோ 2 பேர்த்துக்கு சாப்பாட்டு காசு கொடுத்தா கொண்டு இறக்கி விட்டு வந்துடுவாங்கல்ல. அப்படி கூட ஆளுகள் இருப்பாங்களா? ஆட்டோ டிரைவர் காசு வாங்காமல் இறக்கி கொண்டு வந்து விட்டு போனாங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. புரியுதுங்களா? ஒரு ஆட்டோ டிரைவருக்கு இருக்கிற அந்த புத்தி கூட இந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு இல்லை. இவனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு 10 பேர் ஒன்றா கூடி சேர்ந்து இந்த இலங்கையில் எவன் வீடு கட்டாலும் இவங்களுக்கு பொறுக்காது போல இருக்கு. இவன் கொள்ளையடிச்சு ஸ்ரீலங்கா கல்லன் ஏழைகளுடைய கண்ணீரை வேதனையை படம் முடிச்சு போட்டு நக்கல் அடித்து கேலி பண்ணி உங்கள் தன்மானத்தை, உங்களுடைய பெண்களுடைய ஏழைகளுடைய கண்ணீரை வேதனையை தன்மானத்தை வெளிநாட்டுக்கு விற்பனை செஞ்சு அது மூலியமாக காசு சம்பாரித்து சொந்தமாக 3 வீடு கட்டிகிட்டு இருக்கானே, இதை பேசுவாங்களா மாட்டாங்களா?
இப்போ ஏமாத்தின காசு தானே. இவன் நேர்மையாக இருக்கிறவனா இருந்தால் யூடியூப்பில் எவ்வளோ காசு வருதுன்னு சொல்லணுமா இல்லையா? அவன் சொல்கிறதே இல்லை. இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இந்த பண்ணாடைகள்லாம் வந்துடுது. ஸ்ரீலங்கா கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்திய யூடியூபர்ல 2 பேர். எதிர்த்து பேசிட்டு இருக்கு. எதிர்த்துனா நியாயமா கரெக்டு தப்புன்னு பேசிட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். மற்றெல்லாம் ஜாலரா கூட்டம் தான். இந்தியாவில் 2 பேர். அதில் ஒன்று வந்து உங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு ஆள், இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து வந்து ஒருத்தன் பண்ணாடை மாதிரியே இருப்பான். இந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணுற எவனுக்குமே மரியாதை கொடுக்க போகிறது இல்லைங்க. அப்படி மரியாதை நான் கொடுத்தேன்னு வைங்களேன், இந்த மரியாதைக்கு இருக்கிற மதிப்பே குறைஞ்சி போயிடும். புரியுதுங்களா? அதனால் தப்பு பண்ணுறவங்களையா இது தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிற நம்ம அதுக்கு ஜாலராக தட்டிகிட்டு இருக்கானு பார்த்தீங்களா? அது இந்த பண்ணாடை வருது. இப்போ இப்படிலாம் திட்டமாட்டேன், வேறு வழி இல்லை. இவனையெல்லாம் நான் சர்வேயர், ஜி தமிழில் சர்வேயர்னு ஒரு கேம் இருந்துச்சுங்க. அப்போ இருந்து இவனை பார்த்துட்டு இருக்கு. இவனை வீடியோ பார்த்துன்னு வச்சுங்களேன், பயங்கரமாக குழப்பான், கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருப்பான். அப்படித்தான் இந்த வன்னி விழாக்கு அப்படிங்கிறவங்க வீடு கட்டி பால் காய்ச்சிருக்காங்க. அதை பற்றி இவன் பேசியிருக்கான். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கிறுக்கன்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ கிறுக்கன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் ஒன்று இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து ஆடியோ லான்ச்சு என்னமோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறப்போ இந்த ஸ்ரீலங்கா கல்லனை பார்த்து ஜெயம் ரவி காப்பி அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி இவன் வீடியோ பேசியிருந்தானுங்க. எவ்வளோ கிறுக்கன்னு பாருங்கள். ஜெயம் ரவி நடிகர் ரவி மோகன் அப்படின்னு கூட இப்போ பேர் வச்சிருக்காரு மாற்றி. இந்த ஜெயம் ரவி வந்து இந்த ஸ்ரீலங்கா கல்லனை பார்த்து காப்பி அடிச்சிட்டானா அப்படின்னு இவன் பேசுகிறான்னா எவ்வளோ கிறுக்க. இந்த கிறுக்கனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பல கிறுக்குங்களாக இருக்காங்க. புலம்பெயர் தமிழர்லாம் நான் ஏற்கனவே சைக்கோக்கள்னு பேசிகிட்டு இருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து பாவப்பட்ட காரியங்களை, அதாவது விபச்சாரம் பண்ணுறது, பாவமான பார் வச்சு, ஒயின் ஷாப்பு வச்சு, இந்த குடி இந்த மாதிரி மற்றவங்களை வந்து குடிச்சு கெடுக்கிறதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? எல்லா நாட்டிலையும் இருக்குது. அதுக்கு வந்து அதை ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில பேர், இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து போயிருக்கிறவங்க, பார் வச்சுருக்கிறவங்க, ஆண்களை கவர்ச்சி பண்ணி ஏமாற்றி சுலபமாக சம்பாரித்து விபச்சாரம் பண்ணுற சில பெண்கள், இவங்கெல்லாம் தான் இந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கேன், சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா உண்மையாகவே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க காசு வந்து சரியான கைக்கு தான் போய் சேரணும்னு நினைப்பாங்க. சரியானவங்ககிட்ட தான் கொடுத்து உதவி செய்வாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ரீலங்கா கல்லன்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் பயங்கரமாக கேப் மாதிரித்தனம்னு உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. மொள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம் அப்படின்னா ஃப்ராடுங்க. தமிழில் இப்படியெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இவன் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கான். இப்போது இவனுக்கு இந்த பண்ணாடைக்கு இந்தியாவில் இருக்கிற புலம்பெயர் தமிழராக இருக்கிற அவன் பிக் பாஸில் வந்து ஜனனிக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கேவலமான பிறவிங்க அவன். அந்த இதில் நம்மளும் பிக் பாஸ் அப்போ ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் ஜனனிக்கு ரிவ்யூ போட்டேன்னா அதிகமாக அமௌண்ட் எனக்கு வந்துச்சு உண்மையாகவே. அப்போ வந்து உண்மையாகவே அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தது என்னென்னா, பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பேசியிருந்துச்சு. அதுக்கு நான் சாதகமாக போட்டிருந்தேன். $10 வந்துச்சுங்க வீடியோவில். அதுக்கப்புறம் அது நடந்துக்கிறதே சரியில்லை, அதுக்கு கேரக்டரே மோசமாக இருந்துச்சு, ஏமாத்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் அது தப்புன்னு பேசிகிட்டு இருந்தேன் நான். காசு எனக்கு அதிகமாக வருது, ஜனனி பேசுனா எனக்கு காசு அதிகமாக வந்தாலும் கூட அதை தப்புன்னு பேசினேன் நான். வியூஸ் எனக்கு போகலை, காசு எனக்கு தேவையில்லை. தப்புன்னா தப்பு, சரின்னா சரி. ஆனால் அப்போ கூட இவன் ஜாலராக தட்டிகிட்டு இருந்தான் இந்த பண்ணாடை. இப்போ இவன் சொல்கிறான், இப்போ இந்த ஸ்ரீலங்கா கல்லன் வந்து வீடு கட்டுறது வந்து எல்லாத்துக்கும் பொறுக்கலை, அந்த ஸ்ரீலங்கா கல்ல குடும்பத்திலேருந்து சில பேரெல்லாம் பொருள் வாங்கினா பொறுக்கலை, இதையெல்லாம் கொள்ளையடிக்கிறான்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த உறவுகள், அந்த ஸ்ரீலங்கா கல்லனுடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுகள்லாம் ஒரு பொருள் சில பொருள்லாம் வாங்கினாங்கன்னா இப்படி வாங்கினா அப்படி வாங்கினான்னு ஊரே பேசிகிட்டு இருக்குது. இந்த வன்னி விழாக்கு அப்படிங்கிறவங்க வீடு கட்டி பால் காய்ச்சுறாங்க. இதையெல்லாம் பேசுறதுக்கு ஒருத்தனுமா இல்லையா அப்படின்னு கன்னடாவில் இருக்கிற யாரோ லேடியோ ஜென்ஸோ தெரியல, இவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. இவனுக்கு ஃபோன் பண்ணோன்னே இவனுக்கு பொறுக்கலை. இவன் முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னான். அந்த வீடியோ இன்னும் நான் பார்க்கல. இந்த வீடியோ அதிகமாக நான் பார்க்க மாட்டேங்க. கிறுக்கு வீடியோவெல்லாம் எப்படி பார்க்குறது? 1-2 வீடியோ இந்த மாதிரி ஏதாவது தப்பி தவறி நான் என்ன பேசுகிறானுங்க அவனுக்கு நம்ம சரியான விளக்கம் கொடுத்துடணும் இல்லையா? அதுக்காக நான் 1-2 பார்ப்பேன். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே இவனுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லேடியோ யாரோ கால் பண்ணோன்னே அந்த அம்மா உடனே, அந்த அம்மாவோ அந்த ஆளோ யாருன்னு தெரியல, உடனே 10 பேருக்கு கான்ஃபரன்ஸ், யூகேயில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற 10 பேர் சேர்ந்து இவனோட சேர்த்து 11 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்களாம். இந்த ஸ்ரீலங்கா கல்லனை மட்டும் கொள்ளையடிச்சான், வீடு கட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் எப்படி வீடு கட்டினாங்க அப்படின்னு பேசுனாங்களாம். உடனே இவன் சொன்னானா, நீங்கள் 10 பேர் மட்டும் பத்தாது, இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் 10 பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க, அப்புறம் நானும் யூடியூப்பில் போட்டு இது நான் வந்து இது எப்படி
இங்கே ஸ்ரீலங்கா கல்லன் மட்டும் வீடு கட்டினா கொள்ளையடிச்சு அந்த காசில் கட்டுறாங்கிறீங்க. அப்புறம் நீங்கள் மட்டும் எப்படா வீடு கட்டினீங்க? யூடியூப்பில் ஒன்றரை வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் 10 வருஷம் இல்லை 5 வருஷமாக சம்பாரிச்சிட்டு இருக்கிறல எவ்வளோ வீடு கட்டுவான் அப்படின்னு நானும் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறேன். அதுக்கு இருக்கா? அந்த வீடியோ நான் தானும் பார்த்தேன்டா. அந்த வன்னி விழாக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து முதல்ல 1 லட்சம் ரூபா என்னமோ அந்த வீடு கட்டுற திட்டத்தில் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அது அஸ்திவாரத்தோடு நின்றுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கல் அறுத்து சேமித்து வச்சு, வீடுனா இப்படி தாங்க கட்டுவாங்க. உண்மையாகவே கஷ்டப்பட்டு வீடு கட்டுறவங்க இப்படி தான் கட்டுவாங்க. எப்படின்னா அஸ்திவாரம் ஒரு தடவை அதுக்கு தேவையான கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சு பல வருஷங்கள் சேமித்து, பணம் சேமிக்கிறது இல்லை, பொருளை வீடு கட்டுறதுக்கு கல்லோ மணலோ செங்கலோ இப்படி என்னென்ன வீடு கட்டுறதுக்கு பொருள் வேணுமோ அதையெல்லாம் ஒவ்வொரு வருஷங்கள் 2 வருஷங்கள் சேமித்து அப்புறம் வீடு கட்டுவாங்க. அப்படி தான் அவங்க கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நெல் இந்த மாதிரி தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சு அதில் வர்ற காசு, யூடியூப்பில் வர்ற காசு அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ அவன் பார்த்துட்டு தானே பேசியிருப்பான். கிறுக்க, பண்ணாடை, அறவேக்காடு, கூமுட்டை, இந்த வீடியோ பார்த்துட்டு தானே பேசியிருப்பான். இந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காகவோ நான் அவன் காசு கொடுத்து இவன் பேசுகிறானோ அப்படின்னு இவன் சொல்கிறான். எல்லாம் காசு கொடுத்து எங்கள் ஸ்ரீலங்கா கல்லனுக்கு வந்து கூவிட்டு இருக்காங்க அப்படின்னு இவனத்துக்கு கூவிட்டு இருக்கேன். அந்த அம்மா தெளிவாக பேசுகிறாங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் யூடியூப்பில் சம்பாரித்த காசு அப்படின்னு 3ஆவது தடவை சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க, நெல் போட்டு வந்த காசு, தோட்டத்தில் நாங்கள் தோட்டத்து வேலை செஞ்சு தோட்டத்தில் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க அதில் வர்ற காசு, அப்புறம் யூடியூப்பில் வர்ற காசு அப்படின்னு. அவங்க வந்து இன்னும் வீடு கட்டி முடிக்கலைங்களா? இன்னுமே வீடு கட்டி முடிக்கல. சிம்பிளாக கட்டியிருக்காங்க. அதில் கூட மாடி வீடு கூட கிடையாது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓடு கூட கிடையாதுங்க, சிமெண்ட் சீட்டு போட்டிருக்காங்க. சிமெண்ட் சீட்டு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறாங்கன்னு அர்த்தம். இவ்வளோ தெளிவாக அவங்க பேசியிருக்காங்கல்ல. இந்த வீடியோ அவன் பார்த்துருப்பான் இல்லையா? நான் அந்த வன்னி விழாக்கில் அந்த ஒரு வீடியோ தாங்க பார்த்தேன். அப்புறம் எல்லாம் அந்த வீடியோ எத்தனை வீடியோ போட்டிருக்காங்க, சேனல் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்து 2 வருஷமாக போட்டிருக்காங்க. அவங்க வந்து சமையல் வீடியோ போட்டிருக்காங்க. ஏழைகளுக்கு வந்து ஏமாற்றி ஏழைகளுக்கு காசு கொடுக்குற மாதிரி ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களான்னு நான் பார்த்த வரைக்கும் இல்லை. அப்படி ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்ரீலங்கா கல்லனும் இந்த வன்னி விழாக்கில் இருக்கிறவங்களும் ஒன்றா? ஏடா பண்ணாடா, கிறுக்கா, கூமட்டை, இந்த இவனை தாங்க சொல்கிறேன். எங்கள் இந்தியாவில் உங்கள் நாட்டை சேர்ந்த புலம்பெயர் தமிழராக இருக்கிறான் இல்லைங்களா, அவனை தான் கேட்குறேன். இந்த இப்படிலாம் பேச மாட்டேன். இந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணுறா. அதுலேயும் வந்து என்ன சொல்கிறது, ஜெயம் ரவியே இந்த ஸ்ரீலங்கா கல்லன் பேசுகிறத பார்த்து காப்பி அடிச்சிட்டான்னு பேசுகிறான்னு இவன் கிறுக்குன்னா இல்லையாங்க? பண்ணாடையா இல்லையா? அவன் கூமட்டையா இல்லையா? அறவேக்காடா இல்லையா? அப்புறம் அவனை என்ன சொல்கிறது? அப்படி தானே சொல்லி ஆகணும். இவன் கிறுக்குங்க. இவன் வீடியோ அதிகமாக நான் பார்க்க மாட்டேன். இவனையெல்லாம் ஃபாலோ பண்ணி 10 பேர் கான்ஃபரன்ஸ் காலில் பேசியிருக்காங்கன்னா அதுக்கு மேலே கூமட்டை கிறுக்குகளாக இருக்க மாட்டேன். ஏம்மா சாமி, உங்களுக்கெல்லாம் ஓசில் ஈஸியாக விபச்சாரம் பண்ணி எப்படி சொல்கிறது, அடுத்த குடியை கெடுக்கிற காசுகளை வர்ற காசை எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸ்ரீலங்கா கல்லனுக்கு. அவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கூமட்டைகளுக்கு இருக்க சைக்குத்தனமாக இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ இவன் யூடியூப்பில் வந்து அவ்வளோ காசு வருது எங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்கிறையே கிறுக்கா பண்ணாட. நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன், எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறேன், அந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் கேட்குறேன். இவ்வளோ காசு வருது இல்லைங்க யூடியூப்பில். ஒரு 3 மாடி வீடு கட்டுற அளவுக்கு இவ்வளோ காசு வருது இல்லை? ஒரு அம்மா, நடக்க முடியாத ஒரு அம்மா, தன்னுடைய கணவரும் இப்படி சைடாக தான் நடந்து போகிறார், அதை கூட அவன் கிண்டல் அடித்து பேசுகிறான் இந்த ஸ்ரீலங்கா கல்லன். அப்படி இருக்கிறவங்க இவனை தேடி வீடு வந்து பார்த்தாங்கல்ல. இவ்வளோ காசு வருது இல்லைங்க யூடியூப்பில். எக்கச்சக்கமாக 3 மாடி வீடு கட்டுற அளவுக்கு வருது இல்லை? அதில் வேற ஒரு சொகுசாக ஒரு பெரிய கார் ட்ராவல்ஸாக வச்சுருக்கிறான். சொந்தமாக கார் வச்சுருக்கான்ல. வீட்டில் கொண்டு இறக்கி விட தெரிஞ்சுதா அவனுக்கு? இவன் உண்மையாகவே மனசாட்சிக்கு ஏழைகளுக்கு இறக்கப்படுற குணம் இருக்குது அவனுக்கு. இவனை விட கடவுள் தூதுவன் வேறு அந்த அம்மாவே சொல்லுது. அந்த அம்மாவை பஸ்ஸில் வச்சு தாட்டி விட்றாங்க. ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க, சொந்தமாக பெரிய வண்டி வச்சுருக்காங்க. அந்த அம்மானால் உட்கார முடியல, முதுகு வலிக்குது, கழுத்து சாஞ்சா அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். படுக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவனுக்கு அந்தளவுக்கு ஒரு ட்ராவல்ஸ் வண்டி இருக்குல்ல. அந்த வண்டியில் டீசல் அடித்தோ பெட்ரோல் அடித்தோ தாட்டி விடலாம் இல்லை. இவ்வளோ இவன் யூடியூப்பில் இவ்வளோ காசு வருது இல்லை? 3 வீடியோ அந்த அம்மா போட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் சம்பாரிச்சிருந்துருப்பான். அதிகபட்சம் 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிருப்பான்ல. இவ்வளோ காசு வருது இல்லை? ஒரு 20,000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சு தாட்டி விட்டு வீட்டில் ஒன்று இறக்கி விட்டுருக்கலாம். இவன் போக வேண்டாம், யாரோ ஒருத்தர் டிரைவர் தாட்டி விட்டு கூட யாரோ 2 பேர்த்துக்கு சாப்பாட்டு காசு கொடுத்தா கொண்டு இறக்கி விட்டு வந்துடுவாங்கல்ல. அப்படி கூட ஆளுகள் இருப்பாங்களா? ஆட்டோ டிரைவர் காசு வாங்காமல் இறக்கி கொண்டு வந்து விட்டு போனாங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. புரியுதுங்களா? ஒரு ஆட்டோ டிரைவருக்கு இருக்கிற அந்த புத்தி கூட இந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு இல்லை. இவனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு 10 பேர் ஒன்றா கூடி சேர்ந்து இந்த இலங்கையில் எவன் வீடு கட்டாலும் இவங்களுக்கு பொறுக்காது போல இருக்கு. இவன் கொள்ளையடிச்சு ஸ்ரீலங்கா கல்ல ஏழைகளுடைய கண்ணீரை வேதனையை
படம் முடிச்சு போட்டு நக்கல் அடித்து கேலி பண்ணி உங்கள் தன்மானத்தை, உங்களுடைய பெண்களுடைய ஏழைகளுடைய கண்ணீரை, வேதனையை, தன்மானத்தை வெளிநாட்டுக்கு விற்பனை செஞ்சு அது மூலியமா காசு சம்பாரித்து சொந்தமாக 3 வீடு கட்டிகிட்டு இருக்கானே, இதை பேசுவாங்களா மாட்டாங்களா? இப்போ ஏமாத்தின காசு தானே. இவன் நேர்மையாக இருக்கிறவனா இருந்தால் யூடியூப்பில் எவ்வளோ காசு வருதுன்னு சொல்லணுமா இல்லையா? அவன் சொல்கிறதே இல்லை. இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இந்த பண்ணாடைகள்லாம் வந்துடுது. அவன் முடிவு பாருங்களா, அப்படிதான் இருக்கும். அந்த ஸ்ரீலங்கா கள்ளனுடைய அவங்க அப்பா வந்து விற்க வைக்கிறாங்களா, இவனும் விற்க வச்சு தான் பேசுவானோ எனக்கு தெரியல. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் வீடு கட்டிருக்கீங்க எனக்கு சந்தோஷம் தான், நான் வாழ்த்துறேங்கிறா. ஆனால் தமிழ்லைனில் எப்படி வச்சுருக்கான் பாருங்க, கொள்ளையடிச்சு பித்தலாட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறான். பேசிட்டு அவங்களே வந்து விவசாயம் பண்ணுறாங்க, நெல் விதைச்சிருக்காங்க, மேலே ஓடு கூட போடல, சிமெண்ட் சீட்டு போட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து கல் மணல்னு சேமித்து வீடு கட்டியிருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது, குக்கிங் வீடியோ, சமையல் வீடியோ போட்டு அதில் வந்த காசு, நெல்லில் வந்த காசு, விவசாயம் பண்ண காசு, இப்படி பல வகையாக வந்த காசில் நாங்கள் வீடு கட்டுறோன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கட்டி முடிக்கலன்னு சொல்கிறாங்க. இது இவங்களுக்கு பொறுக்கலை. ஒட்டு மொத்தமாக கூடிய கும்மி அடித்து பேசிகிட்டு இருந்திருக்குதுங்க கூமுட்டை கூட்டம், கிறுக்கு பிடிச்சதுங்க பண்ணாடை. இவன் வந்து ஜெயம் ரவி இந்த ஸ்ரீலங்கா கல்லனை பார்த்து காப்பி அடிச்சுட்டான்னு சொல்கிறான். அப்படின்னா இவன் என்னத்தை வேணாலும் புழுவான். அதை கேட்டுட்டு ஒரு கூட்டம் உட்காந்துட்டு இருக்குது, ஆமா சாமி ஆமா சாமின்னு போட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த ஸ்ரீலங்கா கல்லனை அந்த நடக்க முடியாத அந்த லேடியை வந்து கொண்டு போய் விடுறதுக்கு விட்டு போட்டு 10,000 ரூபா காசு கொடுத்து போட்டு அந்த அம்மாவுக்கு 50,000 ரூபா யாரோ வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அப்போவே 50,000 ரூபா கொடுக்குறான், வாங்கி கொடுக்குறான். அவங்க காசு தான் கொடுக்குறான், அப்புறம் வாங்கிக்குவான். அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு காசு கொடுங்கன்னு அவங்ககிட்டையும் கேட்குறான். இவனாங்க தானம் தர்மம் பண்ணுற புத்தி இருக்கிறவன். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், உண்மையாகவே ஹெல்பிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸாக இவனுக்கு தெரிஞ்சதுனால தான் அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கான். அடி மனசுக்குள்ளே, பரப்பில், ரத்தத்தில், புத்தியில், கேரக்டரில் உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையும் புத்தியும் அவனுக்கு கிடையவே கிடையாது. அந்த குடும்பத்துக்கே கிடையாதுங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் காசு வாங்காமல் ஒரு 4-5 பசங்க கொண்டு வந்து விட்டுட்டு அது தூக்கி கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு போனாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இவன் ட்ராவல்ஸ் வச்சுருக்கான், காசு வச்சுருக்கிறான். இந்த அம்மா போட்டு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா அந்த 3 நாள், ஒரு நாள் தங்க வச்சதுக்கு 3 வீடியோ போட்டிருக்கான். 10 லட்ச ரூபா கண்டிப்பாக சம்பாதிச்சிருப்பான். இவன் சொல்கிற மாதிரி, இந்த பண்ணாட சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பான். அதில் இவன் எத்தனை காசு கொடுத்துட்டான்? இவன் வச்சிருக்க அந்த டிராவல்ஸில் கொண்டு இந்த அம்மாவை கொண்டு இறக்கி விட்டானா? அந்த அம்மாலாம் இவனுக்கு தேவதூதன் அப்படின்னு இவனுக்கு அந்த 50,000 ரூபா காசுக்கு பேசிட்டு போயிடுச்சுன்னு வைங்க. இவனுக்கு எதிர்த்து போடுறவங்கெல்லாம் சாபம் போட்டு போகுது அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? இவன் இந்த ஸ்ரீலங்காக்கல்ல இயேசு கிறிஸ்துவோட இவனை ஒப்பிடுறான். இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஒரு அம்மா லேடி வந்து குணமான மாதிரி இவனை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு திருப்தி ஆயிருங்கிறது சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன். இதை பற்றியெல்லாம் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்படி இலங்கையில் இருக்கிற யார் வீடு கட்டினாலும் இவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. இந்த ஸ்ரீலங்கா கல்லம் வீடு கட்டுறதுக்கும் மற்றவங்க வீடு கட்டுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? பண்ணாடைகளா கிறுக்கு பிடிச்சா ஏம்மா சாமி, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நிஜமாவே எனக்கு இலங்கை மேலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருந்ததுங்க. நிஜமாக சொல்கிறேன், தெரியாத வரைக்கும் அவ்வளோ மதிப்பு மரியாதை எனக்கு இருந்துச்சு. இந்த பண்ணாடை அந்த இந்தியாவில் இருக்கா பார்த்தீங்களா, இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து வந்து இந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த பண்ணாடை பேசுறது கேட்குறப்போ, இந்த பண்ணாடைக்கு 10 பேர் ஃபோன் பண்ணி பேசுறது கேட்குறப்போ, இந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்குறப்போ, உண்மையாகவே கூமுட்டைகள் தான் ஸ்ரீலங்காவில் அதிகமாக இருக்கிறாங்களோ. புலம்பெயர்ந்து போயிருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, அறவேக்காடுகளாக இருக்குது, கூமுட்டைகளாக இருக்குது, சைக்கோக்களாக இருக்குது. புத்தி தெளிஞ்சு தமிழனாக இருந்தால் எவ்வளோ புத்தி கூர்மையாக இருக்கணும். இதுகளுக்கெல்லாம் இல்லை போல இருக்குது. இந்த மதிப்பு மரியாதையை குறைச்சிட்டு இருக்கு. ஆனால் சில பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே ஒரு வீரம் வருது. சில லேடிகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு மதிப்பு மரியாதை வருது, வீரம் வருது அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இந்த என்ன நான் நினச்சேன் எல்லாருமே அப்படி தானே. ஆனால் பாதிக்கு பாதி முக்கால்வாசி எல்லாம் கிறுக்கு பிடிச்சி கூமுட்டைகள்லாம் சைக்கோக்களாக இருக்குது. இப்போ வந்து ஜெயம் ரவி பார்த்து இந்த ஸ்ரீலங்கா கல்லன் காப்பி அடித்தான்னு சொல்கிறேன். சரி, ஸ்ரீலங்கா கல்லனை பார்த்து இந்த ஜெயம் ரவி காப்பி அடித்தான்னு சொல்கிறான்னா, இப்படி ஒரு கூமுட்டை இந்தியாவில் இருக்குது. உங்கள் புலம்பெயர்ந்து வந்த உங்கள் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இப்படி ஒரு கூமுட்டை இங்கே இருக்குது. இந்த கூமுட்டைக்கு 10 பேர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1008 பேர். அந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்குது. உங்களுக்கு கூமுட்டையா இல்லையா? யூடியூப்பில் காசு வந்தால் அவன் உழைச்சி சம்பாதிக்கிறான், குக்கிங் வீடியோ போடுறான், அதில் வந்த காசில் வீடு கட்டினா இவங்களுக்கு என்ன? இவனை ஏழைகளுடைய கண்ணீரை, வேதனையை, தன்மானத்தை விலை உலகத்துக்கு விற்று அதில் வர்ற காசை தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தினா. இந்த ஸ்ரீலங்காக்கல்ல
இந்த யூடியூப்பை தவிர வேறு எதுலையா சம்பாதிச்சிருக்கானா? ஒரு காசு இந்த குடும்பம் ஒரு காசுலேயே சோறு வாங்கி தின்னுட்டு இருக்குது, எல்லாம் யூடியூப்பில் தானே. அந்த யூடியூப்பில் எப்படி சம்பாதிச்சாங்க? ஏழைகளுடைய வேதனையை கண்ணீரை வெளி உலகத்துக்கு காட்டி அதை நக்கல் அடித்து கேலி பண்ணி, அதனால தான் 45 நாள் போய் உள்ளே இருந்தான் இல்லையா? இவ்வளோ கேலியும் கிண்டலும் பண்ணி ஒரு ஏழைகளை பார்த்தா இவ்வளோ கேலி கிண்டல் பண்ண வருமாங்க? நல்ல மனுஷனுக்கு வருமா? இந்த கிறுக்கு பிடிச்சி சைக்கோத்தனமாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி ஒரு அடுத்தவங்களுடைய வேதனையை ரசிக்கவும் கேலி பண்ணவும் கிண்டல் பண்ணவும் வரும். இது உண்மையாகவே பிறவி குணம். அந்த ஸ்ரீலங்கா கல்லனுக்கு பிறவி குணம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற குணம் அல்ல, இறக்கப்படுற குணம் அல்ல, அதையெல்லாம் பிஸ்னஸாக இங்கே அன்பு, கருணை, பாசம், பக்தி, பயம் இது எல்லாமே வந்து காசை ஆக்கிறதுக்கு சில கூட்டங்கள்லாம் இருக்குது பிஸ்னஸாக. அதில் அந்த புத்தி இருக்கிறவங்க இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிறவி குணம் என்ன தெரியுங்களா? வேதனைப்படுற கஷ்டப்படுறவங்கள பார்த்து நக்கல் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. அது கொஞ்சம் கூட உணரவே தெரியாத புத்தி தான் இவனுடைய புத்தி. இவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பலதுங்க. காசு வருது அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸில் ஜனனிக்கே சப்போர்ட் பண்ண பண்ணாட தான் இந்த ஸ்ரீலங்கா கல்லனை பற்றி பேசுகிறப்போ காசு வருதுங்கிறதுக்காக இன்னும் கூவிட்டு இருக்குது. இவங்களாம் என்ன சொல்கிறது? அவங்க தெளிவாக அந்த வன்னி விழாக்கில் சொல்கிறாங்க, நெல்லில் வந்த காசு, விவசாயத்தில் வந்த காசு, கொஞ்சம் கொஞ்சமாக கல் மணல்னு சேமித்த காசு, அரசாங்கத்திட்ட வாங்கின காசு, இதை வச்சு தான் வீடு கட்டியிருக்கோம், இன்னும் கட்டி முடிக்கல. அதுவும் மேலே மாடி கூட கிடையாது. 3 மாடி கட்டடம், ஏழையினுடைய கண்ணீரை வேதனையை காசாக்கி 3 மாடி கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிற ஸ்ரீலங்கா கல்லனும் குக்கிங் வீடியோ விவசாயம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு பொருளையெல்லாம் சேமித்து வீடு கட்டுறவங்களும் ஒன்றாடா பண்ணாடா? இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் மரியாதையே என்றைக்கும் கிடைக்காது வாழ்க்கையில். என்ன சொல்கிறது, நல்லவங்களுடைய ஆதரவும் அன்பும் ஆசீர்வாதமும் இவனை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது, ஸ்ரீலங்கா கல்லனுக்கும் கண்டிப்பாக கிடைக்காது. பணம் காசு மட்டுமே வாழ்க்கை கிடையாது.